எத்திசையும் புகழ் வழக்க இந்த பெரும் தமிழழகே தமிழழகே உன் சீரிடமை திறந்து என்று செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. பெருமதிப்புக்குரிய அவையில் அமர்ந்துள்ள சான்றோர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சலாத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். 12/6/1988 ஆண்டு தொடக்கப்பட்ட இப்பள்ளிக்கு 20/4/1991 நேற்றைய தினம் 3ஆம் ஆண்டு நிறைவு விழா, மலர் வெளியீட்டு விழா ஆகியவை நடைபெற்றன. அவற்றைத் தொடர்ந்து இன்றைய தினம் 21/4/1991 அன்னையர் தின விழா நடைபெற உள்ளது. இவ்விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி தர வந்துள்ள எங்களது பள்ளியின் வளர்ச்சியில் எல்லா வகையிலும் உதவி செய்யலாம் என்ற வகையில் சிந்தித்து வரும் எனது சகோதரர் மதிப்பிற்குரிய அல்ஹாஜ் கே நஜீமுதீன் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். விழாவிற்கு முன்னிலை வகிக்கும் எமது பள்ளி பொறுப்பேற்ற ஆகிய ஜனாப் PSR அப்துல் ரஹீம் சுல்தா அவர்களையும், நமது பள்ளியின் பொருளாளர், நமது பள்ளியின் வளர்ச்சிக்கு நமது பள்ளியில் சரியான பணியாற்றி வரும் அருமை சகோதரர் ஜனாப் AH முகமது சலீம் அவர்களையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நமது மதிப்பிற்குரிய MLA செங்குட்டுவன் அவர்களையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இவ்விழாவில் சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கும் மதிப்பிற்குரிய அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் பெருமதிப்பிற்குரிய திருமதி துரைவள்ளி MA MBLD அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் நாங்கள் மிகவும் பெருமிதம் அடைகின்றோம். சிறப்புரையாற்ற வந்திருக்கும் பேரன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியை ஜனாபா சம்சாத் பேம் MA அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நமது சிறப்பு விருந்தினர்கள் பெண்களுக்கு கல்வி ஏன் என்ற தலைப்பில் நமது சீரிய கருத்தை நமது பள்ளியில் எதிர்பார்க்கும் கலை நிகழ்ச்சிகளை பங்கு கொண்ட சிற்றவர்களுக்கும் பரிசுகள் வழங்கும் பொறுப்பினை ஏற்க தலைமை ஆசிரியை வேண்டி கேட்டுக் கொள்கின்றேன். எங்களது அழைப்பினை ஏற்று வந்திருக்கும் பேரமதிப்பிற்குரிய கணபதி அவர்களையும், நீரு ட்ரஸ்ட் ஜாமியா ட்ரஸ்டி ஜுபைர் மாமா அவர்களையும் வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். மேலும் நமது பள்ளி 3 ஆண்டு வளர்ச்சியில் உங்களுக்கு நம் பள்ளி எந்த வகையில் செயல்பட்டு வருவது என்பதை மிகவும் நல்ல முறையில் உங்களுக்கு தெரியும். நமது பள்ளியில் ஆங்கிலம், தமிழ், ஹிந்தி, அரபிக் ஆகிய 4 மொழிகளில் வேறு எந்த ஒரு பள்ளியில் கற்றுக் கொடுக்காத பாடங்களை நம் பள்ளியில் கற்றுக் கொடுத்து வருகின்றோம். மேலும் ஆங்கிலம் எந்த வகையில் நமக்கு அவசியம் என்பதை நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். வெளிநாடுகளுக்கு முன்பெல்லாம் அதிகமாக பெண்கள்லாம் செல்வதில்லை. இப்போது அதிகமாக பெண் குழந்தைகள் அதிகமாக வெளிநாடு செல்வதால் அவசியம் நம் குழந்தைகளுக்கு ஆங்கிலம் தெரிந்திருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது நமது பள்ளியில் ஆங்கிலம், ஹிந்தி, தமிழ் ஆகிய 4 மொழிகளையும் நல்ல முறையில் கற்றுக் கொடுக்க ஏற்பாடு செய்து வருகின்றோம். மேலும் வரும் ஆண்டு நமது பள்ளி
ரெகக்னைசேஷன் ஆவதற்கு வேண்டிய எல்லா வேலைகளையும் நல்ல முறையில் செய்து வருகின்றோம். மெட்ரிகுலேஷன் ஆகுவதற்கும் நமது பள்ளியில் எல்லா வேலைகளையும் செய்துவிட்டோம். இன்ஷா அல்லாஹ் வரும் ஆண்டு மெட்ரிகுலேஷன் பள்ளியாகவும் நமது பள்ளி தொடங்கும். 5 வகுப்புகள் கொண்ட நமது பள்ளியில் வரும் ஆண்டு 6ஆம் வகுப்பு நிச்சயமாக நடைபெற உள்ளது. நாங்கள் மட்டும் எந்த வகையில் செயல்பட்டாலும் பள்ளி செயல்பட முடியாது. நம் ஊர் மக்கள் நல்ல முறையில் ஒத்துழைப்பில் கொடுத்தால் மட்டும்தான் நல்ல முறையில் செயல்படுத்த முடியும். மேலும் நமது பெற்றோர்கள் நல்ல முறையில் குழந்தைகளுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் உண்மையிலேயே நல்ல முறையில் நினைத்து நம் குழந்தைகளையும் மற்ற பள்ளிகளில் படிக்கும் குழந்தைகளையும் தயவு செய்து அவர்கள் எந்த வகையில் படித்துக் கொண்டு வருகிறார்கள் என்பதை கொஞ்சம் மிக டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டும். அவர்களுக்கு மற்ற பள்ளிகளில் இருக்கும் குழந்தைகளையும் நம் பள்ளியில் படிக்கும் குழந்தைகளையும் பெருமைக்காக நான் சொல்லவில்லை. நீங்க தயவு செஞ்சு அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். பார்க்கும்போது அந்த குழந்தைகள் எந்த வகையில் நம் பள்ளியில படிக்கிற குழந்தைகள் தெரிஞ்சுக்கிட்டிருக்காங்க. 3 வருஷம் தான் ஆரம்பிச்சிருக்கு. நம்ம பள்ளியோட ஆரம்பிச்சு 3 வருஷம் தான். 3 வருஷத்துல இந்த அளவுக்கு நம்ம கவனம் செலுத்திட்டு வரோம் போது மேலும் இந்த பள்ளிக்கு ஒவ்வொரு வகையிலும் நீங்க பெற்றோர்கள் கவனம் செலுத்தினால்தான் அதை செய்ய முடியும். பெற்றோர்கள் கவனம் செலுத்த நல்லபடியாக எதுவுமே செய்ய முடியாது. அது மட்டுமல்ல, நம் பள்ளிக்கு வேண்டிய எல்லா வகையான வசதியும் இருக்கு. வேற எந்த பள்ளியும் இந்த வசதி கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம ஊர்ல பள்ளிக்கூடம் இருக்கும்போது ஏன் அதை நல்ல முறையை பயன்படுத்திக்க கூடாது? நல்லபடியா பயன்படுத்திக்கணும். அது மட்டும் இல்ல, வெவ்வேறு பாடத்தையும் நீங்க கவனித்து பார்க்கணும். குழந்தைகள் எப்படி எழுதுது, அவருடைய அரபிக் எப்படி எழுதுறது நீங்க நல்லா பார்க்கணும். உங்களுக்கே எழுத தெரியாது, நிச்சயமா பெற்றோர்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. 3 வருஷம் படிக்கிற குழந்தைக்கு அது எப்படி எழுதுங்கிறது உங்களால் நிச்சயமா அதை புரிஞ்சுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு குழந்தைகள் நல்லபடியா எழுதுது. 3 வருஷம் தான் நான் சேலஞ்ச் பண்ணுவேன். எந்த ஸ்கூல்லையும் கிடையாது அந்த மாதிரி. நீங்க பார்க்கும்போது அது படிக்குதா படிக்கலையா கொஞ்சம் கூட உங்களுக்கு கவலையே இல்லை. அதை பற்றி கொஞ்சம் கூட நினைப்பும் இல்லை உங்களுக்கு. குழந்தை எந்த அளவுக்கு சும்மா பள்ளிக்கூடம் அனுப்புறோம் நினைக்கிறீங்களே தவிர அது எப்படி படிக்குதா, அது என்ன எழுதுது, அது அந்த டோட்டை எடுத்து பார்க்கிறோம் அப்படின்னு யார் இந்த பெற்றோருக்கா நினைப்பு இருக்கா? கிடையவே கிடையாது. எடுத்து பார்க்கவும் மாட்டேங்கிறீங்க. அவசியம் நீங்க எடுத்து பார்க்கணும். குழந்தை நல்லா எழுதுல அப்படின்ட்டு நம்ம சிரமப்பட்டு நல்லபடியா நம்ம ஊர்ல கொண்டு வரணும், நல்லபடியா ஸ்கூல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நாங்க நினைச்சா மட்டும் போகாது. அவசியம் பெற்றோர்கள் நினைக்கணும் அந்த காரியத்தை. நீங்க நினைச்சு ஒவ்வொரு குழந்தைகளை எடுத்து பாருங்க. அரபிக் எப்படி எழுதுது, இங்கிலீஷ் எப்படி எழுதுது, தமிழ் பாடத்துல எப்படி எழுதுது, கணக்குல எப்படி எழுதுது, நீங்க கவனம் செலுத்தணும். நீங்க கவனமா நீங்க அதை நீங்க கவனிச்சுட்டு வந்தீங்கன்னாக்கா மற்ற ஸ்கூல்ல உள்ளதுக்கும் நம்ம ஸ்கூல்ல உள்ளதுக்கும் உங்களுக்கு ரொம்ப வித்தியாசம் தெரியும். பெருமைக்காக நான் சொல்ல வரல. நான் என்னுடைய குழந்தைய வச்சு பார்க்கும் போது என்னுடைய குழந்தை வெளிநாட்டுல படிக்கிறத இங்க நல்லா படிக்கிறான். நான் வெளிநாட்டுல ரொம்ப அதிகமான செலவு பண்ணி படிக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். அதுக்கு அந்த அளவுக்கு அந்த கல்வி கிடையாது. அதை விட இங்க நம்ம ஸ்கூல்ல நான் 8 மாசம் தான் ஆச்சு இந்த ஸ்கூல்ல சேர்த்து. இங்க படிக்கிறவங்க பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நீங்களும் அதை எடுத்து அந்த மாதிரி நீங்க குழந்தைங்களா எப்படி படிக்குது, நல்லா படிக்குதா அப்படின்னு எடுத்து பார்க்கணும். நீங்க குழந்தைங்களுக்கு நம்ம எப்படி நல்ல கருத்து கொடுக்கிறோம், ஸ்கூல்ல எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கவனமா செய்ய நீங்க கவனிக்கணும். மேலும் நல்லபடியா நீங்க செயல்படுத்தி பெற்றோர்கள் நம்ம வருஷத்துல 3 தடவை பெற்றோர்கள் தினம் வச்சிருக்கோம். அந்த பெற்றோர்கள் யாருமே வரதில்லை. சும்மா 20 பேர் கடமைக்கு என்ன பெற்றோர்கள் என்ன பெற்றோர்கள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க அவசியம் பெற்றோர்கள் வந்து பார்க்கணும். பெற்றோர்கள் என்ன, குழந்தைங்க எப்படி நடந்துக்கிறாங்க, குறைகள் என்ன, குறைகளை நீங்க தெரிஞ்சுக்கணும். குறைகள் தெரிஞ்சுட்டு நம்ம ஸ்கூல்ல என்ன தவறு நடந்து சொல்லுங்க, அதை நாங்க செயல்பட காத்திருக்கிறோம். நம்ம ஸ்கூல்ல சும்மா தமால் எவ்வளவு ஸ்கூல்ல பள்ளிக்கூடம் இருக்கு, அந்த மாதிரி நம்ம இடத்துல ஆரம்பிக்கல. ஸ்கூல்ல பள்ளிக்கூடம் நம்ம நடத்தும் நம்ம ஒரு வித்தியாசமா எடுத்து காட்டணும். அந்த வித்தியாசம் நமக்கு கட்டாயம் தெரியுது. ஒரு நல்ல ஒரு கல்விக்காக நம்ம எவ்வளவு செலவு நம்ம சிரமப்படுறது ரெடியா இருக்கிறோம். நம்ம சென்ற வருஷம் நாங்க 7 பேர் சேர்ந்து ஆரம்பிச்சோம். இந்த வருஷம் 4 பார்ட்னர் சேர்ந்திருக்காங்க. 4 பேரும் நல்ல ஒரு முறையில நம்ம ஊர்ல நல்லா செய்யணும், செயல்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல ஒரு கல்வியை கொண்டு வரணும், காலேஜ் லெவலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது மொத்த ஸ்கூல்ல நீங்க கொண்டு பிள்ளைகளை சேர்த்துக்கிட்டு சும்மா பிள்ளைங்க படிக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது.
நல்லபடியா நம்ம ஸ்கூல்ல குழந்தைங்க படிக்கிறதுக்கு நீங்க ஆர்வம் கொடுக்கணும். அதாவது தலைமுறைக்கு சம்பந்தமே இல்ல, பெற்றோர்கள் தான் இதுல கவனம் செலுத்துறீங்க. அன்னையர் இன்னைக்கு நம்ம அன்னையர்கள் தான் இந்த தாய்மார்கள் தான் இந்த கவனம் செலுத்துறது. இதை கவனம் செலுத்தும் போது உங்களுக்கு நல்ல கருத்துகள் தெரியும். நம்ம எந்த அளவுக்கு நம்ம செயல்படுத்தணும்னு நினைக்கும் போது சரியான முறையில வருஷத்துல 3 தடவை நம்ம அன்னையர் தினம்னு வைக்கிறோம். அன்னையர் தினத்துக்கு நான் 2 தடவை இருக்கும் போது 20 பேர் 30 பேர் வரீங்க. அந்த மாதிரி வந்தா உங்களுக்கு குழந்தைகள் படிக்கிறது ஆர்வமே கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். நீங்க காலையில பள்ளிக்கூடத்துல அஜித்தை வச்சு ஓதி கொடுக்கணும் அவசியமே இல்லை. குழந்தைகளுக்கு நல்ல ரெஸ்ட் கொடுங்க. நல்லா நீங்க ரெஸ்ட் கொடுத்து குழந்தைக்கு எல்லா வசதியும் நம்ம செஞ்சு கொடுக்கிறோம். அனாவசியமா நீங்க காலையில பிள்ளைய ஓத வைக்கிறது, சாயந்தரம் ஓத வைக்கிறது எதுவுமே தேவையில்லை. என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல குழந்தைக்கு நீங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி அது நல்லபடியா படிக்குதா அப்படிங்கிறத நீங்க கவனிங்க. அந்த மாதிரி கவனிச்சுட்டு வரும்போது அது எந்த அளவுக்கு வருது, இந்த கல்வி போதும் நம்ம ஸ்கூல்ல கொடுக்குற அளவுக்கு இருக்குது போதும், அதிகமா தேவையில்லை. குழந்தைக்கு ஒன்றும் புரியாது. நம்ம அனாவசியமா நம்ம ஸ்கூல்ல எல்லாம் டியூஷன் கொடுக்குறோம், நல்ல கல்வி கொடுக்குறோம், அது மட்டும் போதும். அனாவசியமா நம்ம குழந்தைக்கு அதிகமான பலு கொடுக்க கூடாது. தேவையான அளவுக்கு நம்ம ஸ்கூல்ல கொடுக்குறோம், அது மட்டும் போறோம். அன்னையர் தின விழாவுக்கு நீங்க அவசியம் வந்து என்ன குறைகள் இருக்கு, அன்னையர் தினத்துக்கு எதுக்கு உங்களை சொல்றேன், அன்னையர் தினத்துக்கு வரது நீங்களும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். குழந்தைகள் படிக்கிறதுக்கு அல்ல, குழந்தைகள் எப்படி படிக்கிறதுங்கிறத நீங்க அன்னையர் தினத்துக்கு வரும்போது நீங்களும் அந்த பாடத்தை படிச்சுட்டு போறீங்க. குழந்தைகள் என்ன பண்றாங்க அப்படிங்கிறத இப்ப வெளிநாட்டுல இருக்கும் போது அன்னையர் தினத்துக்கு பெற்றோர் சந்தோஷமா வர்றாங்க. ரொம்ப சந்தோஷமா நம்ம குழந்தைகள் எப்படி படிக்குது என்ன செய்யுது அப்படிங்கறத ஆர்வமா கேட்கறாங்க. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வெளிநாட்டுக்கு போயிட்டு இருந்தோம், பல மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இல்லாம எல்லா ஊருக்கும் எல்லா குழந்தைகளும் போயிட்டு இருக்கு. நல்லபடியா போகும். வெளிநாடுங்கிறது சர்வ சாதாரணமா போயிடுச்சு. வெளிநாடு போறதுங்கிறது எந்த குழந்தையும் எந்த நேரமும் வெளிநாடு போலாம். அதுக்கு சின்ன ஒரு உதாரணம் சொல்ல போனா இமிகிரேஷன் கார்டு ட்ரெயின்ல உட்காந்துருக்கும் போது இமிகிரேஷன் கார்டு ஏற்றத்துக்கு இன்னொருத்தர் தேடி நிற்குது. நம்ம ஸ்கூல்ல படிச்ச பிள்ளைக்கு அது தேவையில்லை, பிரமாதமா எழுதிடும். விமானத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது ஒவ்வொரு நாட்டுக்கு போக ஒரு நாட்டுக்கு இமிகிரேஷன் கார்டு எழுதிடும். அந்த கார்டுக்கு இன்னொருத்தர் தேடி நிற்குது. நம்ம பிள்ளைங்க நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போது அந்த தேவையே இல்லை. அது 3வது படிக்கிற பிள்ளைக்கு தன்னால எழுதிட முடியும். சேலஞ்ச் பண்ணுவேன் நானு. நீங்க அந்த அளவுக்கு நம்ம ஸ்கூல்ல கல்வி நம்ம கற்றுக் கொடுத்துருக்கோம். இங்கிலீஷ் ரொம்ப அவசியம், ஆங்கிலம் ரொம்ப ரொம்ப அவசியமானது. சவுதி அரபு நாடு போறது, வெளிநாடு போறது எல்லா ஊருக்கும் இப்போ நாங்க சர்வ சாதாரணமா எல்லா குழந்தைகளும் போயிட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போது எழுத தெரியல, எனக்கு எழுதி கொடு, இன்னொருத்தவங்கிட்ட போய் செஞ்சு ஒரு வெக்கப்படுறது, யார்கிட்ட கேட்கறது, நம்ம கேட்கலாமா கேட்க வேண்டாமா, சர்வ சாதாரண படிச்சு வெளிநாடு போகுதுங்கிறது. எல்லா குழந்தைகளும் வருங்காலத்துல நிச்சயமா உலகம் சுத்திட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம பிள்ளைங்க நம்ம ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகளுக்கு சிரமம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். நல்லபடியா ஒவ்வொரு குழந்தைகளும் நல்லபடியா படிக்க வைக்கணும். நீங்க மாநிலத்துல எந்த ஊரை நான் சொல்ல எந்த ஊர்லயும் கிடையாது, இல்லாத அளவுக்கு தஞ்சாவூர்லயே கிடையாது, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லயே கிடையாது. நம்ம ஸ்கூல்ல அரபிக், ஹிந்தி, ஆங்கிலம், தமிழ் 4 மொழி எந்த ஸ்கூல்லே கிடையாது. நீங்க வேணா உங்க குழந்தைகளை அது எழுதுற எழுத்த பாருங்க, பெருமைப்படுங்க. குழந்தை எப்படி எழுதுது அப்படிங்கிற பார்த்து பெருமைப்படுங்க. நீங்க அன்னையர் தினத்துக்கு வரும்போது அன்னையர் தினம் ஒரு பெற்றோரோட நீங்க உங்களுக்குள்ளவே ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுறீங்க. ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுது. நம்ம ஸ்கூல் நல்லபடியா வளர்றதுக்கு அது ஒரு முக்கியமான காரணமா வருது. சரி நம்ம அந்த மாதிரி தப்பு பண்ணிடுவோம், இந்த மாதிரி தப்பு பண்ணிடுவோம், எடுத்து சொல்லுங்க, தைரியமா எடுத்து சொல்லுங்க. அந்த மாதிரி சொல்லும்போது நம்ம நல்லபடியா ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஸ்கூல்ல நல்லபடியா கவனிக்கணும். நீங்க பார்க்கணும். அன்னையர் தினத்துல கண்டிப்பா நீங்க வரும்போது உங்களுக்கு பல விஷயங்கள் தெரியும். சும்மா அனாவசியமா நீங்க வரதா நினைக்கவே தேவையில்லை. நீங்க அன்னையர் தினத்துக்கு வரும்போது அனாவசியமா சினிமா பாக்குறீங்க, 3 மணி நேரம் 4 மணி நேரம் வீட்டுல பாத்து அந்த 3 நாள் அன்னையர் தினம் கூப்பிடுற குழந்தைக்காக நீங்க வரக்கூடாதா ஒரு நாள் ஸ்கூலுக்கு? அவ்வளவு காட்டி உங்களுக்கு என்ன வேலை இருக்கு? ஊரே ஒரு நாள் அரை நாள் கேட்கிறோம். அன்னையர் தின விழான்னு ஒண்ணு வச்சிருக்கிறோம். அந்த விழாவுக்கு ஏன் நீங்க வரக்கூடாது? உங்க குழந்தை இல்லையா, ஆசை இல்லையா, பாசம் இல்லையா, குழந்தை படிக்கணுங்கிற அக்கறை இல்லையா உங்களுக்கு? குழந்தை நல்லபடியா படிக்கணும் எண்ணம் இருக்கணும்னாக்கா நீங்க வரணும். 2 தடவை நான் பாருங்க, நான் இருக்கிறது அன்னையர் தினத்துக்கு யாருமே வரல. ரொம்ப குறைச்சலான வரீங்க. வரும்போது அன்னையர் தின விழாவில் ஒவ்வொருத்தருக்கும் நீங்க உங்களை லேடிஸ்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுறீங்க.
ஃப்ரெண்ட்ஷிப் ஆகும்போது உங்களுக்கு பல வகையான சினிமா தேவையில்லாத சினிமாவையும் அது இதையும் பார்த்துட்டு இங்க வரும்போது நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது. உங்களுக்குள்ளவே அருமையான ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது. ஸ்கூலுடைய அமைப்புகள் தெரிஞ்சுக்கிறீங்க. உங்களுக்கு நல்ல பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறீங்க. 3 மாசத்துக்கு ஒரு தடவை வரும்போது நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு நம்ம ஸ்கூல்ல கிடைக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க தயவு செஞ்சு வர்ற வருஷம் ஒவ்வொரு ஆண்டும் நம்ம ஆண்டு விழா வைக்கிற மாதிரி ஒவ்வொரு வருஷமும் 3 தடவை அன்னைய தின விழா வைக்கிறோம். அந்த விழாவில் அவசியம் கலந்துக்கணும். நீங்க ஏதாவது நம்ம ஸ்கூல்ல அதாவது நம்ம சர்டிபிகேட் அனுப்புறாங்க. உங்க குழந்தை என்ன வெயிட் இருக்குன்னு பாத்துருக்கீங்களா? யாருக்காவது தெரியுமா? நீங்க கவனிக்கிறீங்களா? யாரு கவனிப்பா? என்னமா சார் கைது போட்டு கேட்கறாங்க, கைது போட்டு கொடுப்போம். இல்ல என்ன இருக்கு, என்னதை தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கு? எந்த ஸ்கூல்ல உங்களுக்கு உங்க குழந்தைய பத்தி நம்ம அக்கறை எடுத்துக்கிற மாதிரி எந்த ஸ்கூல்ல அக்கறை எடுத்துக்கிறாங்க? நம்ம ஸ்கூல்ல உங்க குழந்தை போன மாசம் என்ன வெயிட் இருந்துச்சு, இந்த மாசம் என்ன வெயிட் இருக்கு அப்படிங்கிறது 3 மாசத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு எக்ஸாம் நடக்கும் போதும் உங்களுக்கு அந்த ரிப்போர்ட்டை நம்ம அனுப்புறோம். அதை நீங்க பார்க்கறதே இல்லை. பார்க்கும்போது உங்க குழந்தை ஏன் இந்த 3 மாசத்துக்கு முன்னாடி 1 கிலோ கூட இருக்கு குழந்தை இப்போ 1.5 கிலோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அதெல்லாம் பார்க்கறது இல்லை. காரணம் உங்களுக்கு அதை நீங்க கவனம் செலுத்துறதுல நீங்க சினிமா பார்க்கறதுக்கு தான் இருக்கிறீங்க. சினிமா பார்க்கற எந்த மாதிரினா இருக்கிறத குழந்தைகள் நல்லபடியா வளர்றதுக்கு நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. குழந்தைகள் விஷயத்துல ரொம்ப கவனம் நீங்களும் செஞ்சு குழந்தைகள் விஷயத்துல ரொம்ப கவனம் எடுத்துங்க. அன்னைய விழாவுக்கு வாங்க. ஒவ்வொரு 3 மாசத்துக்கு அன்னைய விழா நடக்கும் போது அவசியம் விழாவில் கலந்துங்க. என்ன குறைகள் இருக்கு கவனிங்க. வேன் வசதி சென்ற வருஷம் நம்ம கிட்ட போதுமான வேன் வசதி இல்லை, நான் அதை ஒத்துக்கிறேன். தவறுகள் நிறைய நடந்திருக்கு. ஆனா இந்த வருஷம் அப்படி இல்லை. நம்ம தேவைக்கு மேல வேன் வசதி நிறைய இருக்கு. எத்தனை குழந்தைகள் வந்தாலும் நம்ம வேன் வசதி நம்மகிட்ட இருக்கு. புது வேனை நம்ம வாங்கியிருக்கோம். என்னுடைய தம்பிகிட்ட சொன்ன நானு ஸ்கூலுக்கு வேன் வேணும், நல்லபடியா ஸ்கூல் நடக்கணும் அப்படின்னாக்கா ஸ்கூலுக்கு நடக்கிறது ஒரே ப்ராப்ளம் வேனு தான். நல்லபடியா நடக்கிறதுக்கு வேன் வேணும்னு அமீன்கிட்ட சொன்னேன். என்னுடைய தம்பி அமீன்கிட்ட சொன்னேன். அதனால என்ன வாங்கிக்கிங்க. நல்லபடியா வேன் குழந்தைகளுக்கு எந்த சிரமம் இல்லாம பள்ளிக்கூடம் போறதுக்கு வேன் வச்சுங்க. வேன் வாங்கி கொடுத்தார். இந்த மாதிரி ஒவ்வொரு செயலியும் நம்ம வேன் வாங்கி 2 மாசம் ஆச்சு. வர ஜூன் மாசத்துல இருந்து நம்மளுடைய வேன் நடைமுறையில வரப்போகுது. இன்னொரு வேனும் இருக்கு நம்மகிட்ட, புது வேனு. வசதிக்கு நம்ம எந்த குறைகளும் இல்லை. பெற்றோர்கள் தான் கவனம் செலுத்தணும். குழந்தைகளை கவனமா நல்லபடியா ஸ்கூல் அனுப்பணும். அதுக்கு நல்லபடியா ட்ரெஸ். எவ்வளவு சினிமா பாக்குறீங்க, குழந்தைக்கு நல்ல ட்ரெஸ் போட்டு அனுப்பி வைக்கணும். குழந்தைகளுக்கு செலவு பண்ற மட்டும் நீங்க பயப்படவே பயப்படாதீங்க. மாப்பிள்ளைகிட்ட சொல்லி தைரியமா எவ்வளவு செலவு வேணாலும் பண்ணுங்க. குழந்தைக்கு செலவு பண்றது உங்களுக்கு நீங்க அனாவசியமா எவ்வளவு செலவு பண்றீங்க. குழந்தைக்கு செலவு பண்றது மட்டும் பயப்படவே பயப்படாதீங்க. நம்ம குழந்தை நீட்டா பள்ளிக்கூடம் போடு, நீட்டா ட்ரெஸ் போட்டு இருக்கணும், ஸ்கூலுக்கு யூனிஃபார்மோட போடு அப்படிங்கிற நல்ல அழகான எண்ணத்தோட நீங்க அனுப்புங்க. குழந்தைக்கே ஒரு ஆசை கொடுப்போம், நல்லபடியா நம்ம பள்ளிக்கூடம் போடு வரணும் அப்படின்ட்டு. சும்மா ஏங்க ஆமா போனபடி என்ன பள்ளிக்கூடம் என்ன ஏன் அவசரப்படுற போறடா அப்படின்னு சொல்லிட்டாக்க அது குழந்தை படிக்காது, நல்லபடியா படிக்க முடியாது. நல்லபடியா ஸ்கூல்ல கவனம் நீங்க, அதாவது குழந்தைகள் மட்டும் இல்ல நீங்களும் படிக்கணும். நம்ம ஸ்கூல் நஸ்ரம் முஸ்லீம் ஸ்கூல்ல நீங்களும் பெற்றோர்களும் படிக்கணும்னு நான் சொல்றேன். குழந்தைகள் மட்டும் படிக்கிறது இல்ல, பெற்றோர்களும் படிக்கணும். நீங்க அவசியம் நீங்க ஸ்கூலுக்கு 3 மாசத்துக்கு ஒரு தடவை ஸ்கூலுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய வசதிகள் நம்ம என்ன செய்யணும் குழந்தைகளுக்கு எல்லாத்தையும் செய்யலாம். நம்ம நீங்க கவனம் எடுத்தீங்கன்னு நான் ரொம்ப மனசார சந்தோஷப்படுறேன். நீங்க அவசியம் இந்த விஷயத்துல கவனம் எடுத்துங்க. மேலும் நான் மேலும் நல்லபடியா ஒவ்வொருக்கு, அதாவது வர வருஷம் நம்ம ஸ்கூல் 8வது வரும்போது, இப்ப வர வருஷம் 6வது வருது, 8வது வரும்போது நம்ம ஸ்கூல்ல டைப்ரைட்டிங் வருது. அதுக்கு பிறகு கம்ப்யூட்டர் டைப் சம்பந்தப்பட்ட வருது. நல்லபடியா நம்ம ஸ்கூல்ல கவனம் செலுத்துறதுக்கு நீ பெற்றோர்கள் அவசியம் கவனம் செலுத்துறீங்க. எந்த பெற்றோர் வேணாலும் பேசணும்னு நினைச்சீங்களா உங்களுக்கு மைக்க நீங்க அனுப்பி இருக்கிற, நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருந்தே பேசலாம். பயப்படவே பயப்படாதீங்க. ஏதாவது நீங்க ஒரு
சொல்லணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்கா நீங்க யாரு என்கிட்ட அனுப்புங்க மைக்கேன்னு சொல்லுங்க, உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம், நீங்க பேசலாம். நம்ம இப்ப ஸ்கூல் பெற்றோர் தினம் இன்னைக்கு உங்களுக்காக அமைக்கப்பட்ட நாள், இன்னைக்கு பெற்றோர்களுக்காக அமைக்கப்பட்டது. நீங்க தைரியமா எந்த விதத்திலையும் நீங்க ஏதாவது குறைகள் இருந்தா சொல்லலாம். கொஞ்சம் கூட யோசிக்க வேண்டாம். நீங்க